பண ஆதாயம், தன ஆதாயம், சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. உறவுக்கு கை கொடுக்கிறதும், உரிமைக்கு தோள் கொடுப்பதும் மேஷராசி நேயர்களின் வாரமாகவே பார்க்கலாம். எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம்லாம், ஆட்டம்ங்கிறதெல்லாம் 3வது வாரத்திலையும் 4வது வாரத்திலையும் ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு. கெத்து நல்லாவே காட்டலாம். விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி 3வது மற்றும் 4வது வாரத்தில் ரிஷபராசி நேயர்களுக்காக. கடகராசி நேயர்களே, பெரிய வாய்ப்புகளுக்கான கதவு முதல் 2 வாரத்தில் திறக்கப்படும். 3வது வாரம் சற்று தொய்வான வாரம். அந்த மாதிரி விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாதம் முடியறதுக்குள்ள உங்க பெயர் பெருமை, உங்க திறமை, நீங்க செய்து முடித்த காரியங்கள்லாம் சொன்னா கடல் கூட கைத்தட்டி உங்களை பார்க்கும் அப்படின்னா பாத்துக்க. இந்த மாதத்துல ஒவ்வொரு நாள் போறதுமே ஒரு யுகம் போவதை போல கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். லாங் டே தான். ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுங்கிற வருத்தம், கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு, நிறைய ரீஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். கற்பனையை குறைச்சிட்டு யதார்த்தமான வாழ்க்கைக்கு வருவது கும்பராசி நேயர்களுக்கு நல்லது. நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும்னு நியாயத்துக்காக போராடக்கூடிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக. விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டுக்கான மாத ராசி பலன். கார்த்திகேயன் சார், நாள் ஆரம்பிக்கிறதும் தெரியல, நாள் முடியறதும் தெரியல, மாதம் ஆரம்பிக்கிறதும் தெரியல, ஒரு மாதம் முடியறதும் தெரியல. பஞ்சாங்கத்தின் அடிப்படையில இந்த ஆடி மாசம் ஒரு ஆட்டிருச்சு. பத்திரப்பதிவு இல்லை, வீட்டு வாடகை மாறுறது இல்லை, ஒரு வருமானம் இல்லை, ஒரு புக்கிங் இல்லை, ஒரு கிளைண்டோட இது இல்லை, இந்த பொண்ணு பார்க்க வரல, மாப்பிள்ளை வீடு பார்க்க போகல, ஒரே கஷ்டமப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நேயர்கள் புலம்புறது ரொம்ப நல்லா தெரியுது. அப்போ ஆடி மாதம், ஆவணி மாதம் என்ன சிறப்பு சார், என்ன காரணம் சார்? சூரிய பகவான் உத்தராயணத்தை முடித்து தட்சிணாயனத்துல அவருடைய தேர் திரும்பக்கூடிய காலம். ஆணை சக்கரன், ஒரு சக்கரம் அவருடைய தேருக்கு 7 குதிரைகள். இப்படி சூரிய பகவான் வலம் வருவதாக நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சூரியன் ஒரே இடத்தில் உதித்து ஒரே இடத்தில் மறைவதாக காட்சி கிடையாது. அவர் வலப்பக்கமும் இடப்பக்கமும் சென்று வருவதாக. இப்போ தட்சிணாயனத்துல தன்னோட பாதைய அவர் ஆரம்பிக்கிற காலம். அதனாலதான் சிம்ம ராசியில சூரிய பகவான் அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம். சார், சிம்மத்துல வேற கேது பகவான் உட்கார்ந்து இருக்காருன்னு சொல்றீங்களே, அப்ப சூரியனும் கேதுவும் ஒன்னா சந்திக்க போறாங்களா? சூரிய பகவான் கேதுவை கடக்க போறாரா? ஆமா, நிறைய அரசியல் சங்கடங்கள், அரசு அதிகாரிகளுக்கு போதாத காலமாகவும் போதாத நேரமாகவும் இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவா சொல்ல முடியும். கேதுவை போல் கெடுப்பவன் இல்லை. இந்த கேது சிம்மராசியை கெடுத்தது இல்லாம சிம்மராசியில ஆட்சி பலம் பெறக்கூடிய சூரியனையும் கெடுக்க போறாரா? நிறைய அரசியல் முடிவுகள், அரசாங்க முடிவுகள், நிறைய மன அழுத்தம் தரக்கூடிய நிகழ்வுகளா இருக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். நானும் உங்களை போலவே ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. இந்த ஆவணி மாதம் 2026ஆம் ஆண்டு எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும்? 18ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 முதல் தொடங்கி 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2026 வரையிலான மாத ராசி பலன். ஆவணி மாதத்திற்கான மாத ராசி பலன். இந்த மாதம் சந்திரன் துலாம் ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு பரிபூர்ணமா ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணி துலாம் ராசியை கடந்து விருச்சிக ராசியில இந்த மாதத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் முடிக்க போறார். அப்போ கும்பராசியில வீட்டிருக்க ராகுவை முதல்ல சந்திரன் கடக்கணும் சார். அப்ப அது வரைக்குமே ஒரு ஃப்ரீ ஃப்ளோங்கிறது இருக்கும், பணத்திற்கு பற்றாக்குறைங்கிறது இருக்காது. இந்த சந்திரன் ராகுவை கடந்ததுக்கு அப்புறமா சனியையும் கடக்கணுமே, சங்கடமாச்சே. இந்த சந்திரன் சனியை கடக்கிறது புணர்வு தோஷமாச்சே. இன்னும் இந்த சந்திரன் யாரெல்லாம் கடந்து வரணும்? அப்போ இந்த சந்திரன் மிதுன ராசியை கடக்க போறார். மிதுன ராசியில இருக்க செவ்வாயை கடந்து வர போறார். கடகத்துல இருக்க உச்சம் பெற்ற குருவையும் புதனையும் அவர் கடக்க போறார். சிம்ம ராசியில இருக்க கேதுவையும் கடக்க போறார். சுக்கிரன் கன்னி ராசியில நீச்சம் பெற்ற நிலை. அப்போ இந்த மாதம் கிரகத்தினுடைய நிலைப்பாடுகள் என்ன, கிரகம் சொல்வது எனக்காக என்ன, எந்தெந்த ராசியில எந்தெந்த கிரகம் வீற்று இருக்கு சார் பார்க்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செக் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு கலைஞனுக்கு நீங்க தரக்கூடிய பாராட்டு தான், நீங்க தரக்கூடிய கைத்தட்டல்கள் தான் இந்த பணம் காசை விட நீங்க கொடுக்குற அங்கீகாரம்.
சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸை போட்டுடுங்க, அந்த பொத்தானையும் அமுத்திடுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். வாங்களேன், இந்த மாதத்தினுடைய கிரக நிகழ்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமியும் நவமியும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 21ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாள் முழு பௌர்ணமி நமக்காக காத்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் பிரதம திதிங்கிறத மறந்துடக்கூடாது. ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாள் சங்கடகர சதுர்த்தி. செப்டம்பர் மாதம் 4ஆம் நாள் கிருஷ்ண ஜெயந்தி. ஆஹா சார், ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணர்னு சொல்லணுமா சார்? கோகுலாஷ்டமியா சார்? கிருஷ்ண ஜெயந்தியா சார்? ஆமாம், சந்தோஷமாக நம்மெல்லாம் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். செப்டம்பர் 4, செப்டம்பர் 5 தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி. அப்போ செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் அமாவாசை. அப்போ செப்டம்பர் மாதம் 11ஆம் நாள் பாட்டியம்மை. செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ரொம்ப சிறப்பு, விநாயகர் சதுர்த்தி. விநாயகனே வினை தீர்ப்பவனேன்னு நம்ம சொல்ற அந்த மந்திரத்துக்கு ஏற்ற மாதிரி விநாயகரோட பெருமையும் விநாயகருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்ற தருணமும் நமக்காக நிச்சயம் உண்டு. இந்த நாளெல்லாம் நம்ம குறித்து வச்சுக்கணும். தவிர்க்க வேண்டிய நாளாக ஆகஸ்ட் 20, 21 வளர்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி. நம்ம ஏதாவது முக்கியமான காரியங்கள், முக்கியமான சந்திப்புகள், முக்கியமான நிகழ்வுகள் ஆகஸ்ட் 20, 21 தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது. அதை போலவே செப்டம்பர் 4, 5 தவிர்த்துடுறது ரொம்ப நல்லது. செப்டம்பர் 11 பாட்டியம்மையை தவிர்த்துடுறதும் ரொம்ப நல்லது. இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்தி செப்டம்பர் 4, விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 14ங்கிறத நம்ம நேயர்கள் குறித்து வச்சுக்கணும். இதே போலவே சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் நாள். இந்த தடவை பௌர்ணமி நமக்கு முன்னாடியே வந்துடுது. பௌர்ணமி அப்படிங்கிறது நமக்காக கிட்டத்தில் இருக்கு. செப்டம்பர் மாதம் 10ஆம் நாள் அமாவாசை அப்படிங்கிறதையும் நம்ம நேயர்கள் கண்டிப்பாக குறிச்சுக்கணும். ஆகஸ்ட் மாதம் 27ஆம் நாள் பௌர்ணமி. சிம்ம ராசியில சூரிய பகவானும் கேதுவும் சங்கடத்துடன் வீற்றிருக்கிறார்கள்ங்கிறது தான். ஏற்கனவே சூரியனுக்கும் கேதுவுக்கும் வாக்கியா தகராறு. இதுல சூரியனுக்கும் கேதுவுக்கும் என்னென்ன தகராறெல்லாம் வரப்போகுதோங்கிற கவலை நிச்சயமா சிம்ம ராசி நேயர்களுக்கு நிறைய இருக்கும். குரு புதன் கடகத்துல இணைந்திருக்கிறதுங்கிறது ஆகாத ஒரு நிலை, குரு பகவானுக்கு ஆகாத ஒரு நிலை. கடகராசியும் சின்ன தயக்கம் கலக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். மிதுனத்துல செவ்வாய் பகவான் கம்பீரமா வீற்றிருக்கார். சுக்கிரன் கன்னிராசியில நீச்சம் பெற்ற நிலை. பணத்தடைகள், கணவன் மனைவி உறவுகிடையே சின்ன சின்ன பிரிவுகள், சின்ன சின்ன வருத்தங்கள், சின்ன சின்ன சண்டே சமாதானமாச்சான்னு கேட்க வேண்டிய நிலை கன்னிராசியில வீற்றிருக்க சுக்கிரன் கொடுத்துடுவார். சந்திரன் துலாம் ராசியில தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சு பரிபூர்ணமா சுற்றி வர போறார். சனி பகவான் மீன ராசியில வக்ரகதி அடைந்த நிலையில் இருக்கிறார். ஏற்கனவே கும்பத்துல ராகு வக்ரகதியில தான் போயிட்டு இருக்கிறாரு. ராகுக்கு எதுக்கும் நேர்கதி கிடையவே கிடையாது. இப்போ கும்பராசியிலையும் ராகு பகவான் கம்பீரமாக வீற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். கார்த்திக் சார், இந்த மாசம் கிரகங்களினுடைய பெயர்ச்சி என்ன, கிரகங்களினுடைய சஞ்சாரம் என்ன, எந்த கிரகம் எந்த ராசியிலிருந்து சஞ்சாரம் அடையுது, நான் தெரிந்துக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு புத பகவான் கடகராசியிலிருந்து சிம்மத்தையும் கடந்து சிம்மத்துல வீற்றிருக்க கேதுவையும் சூரியனையும் கடந்து கன்னிராசியில அடியெடுத்து வைக்க போறார். அப்ப புதன் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும். பங்கு சந்தைகள், பொருளாதாரங்கள், வங்கி பரிவர்த்தனைகள், கடனுக்கான தவணைகள், ரொட்டேஷன், டாப் அப் லோன், டேக் ஓவர் லோன், கல்வி நிலையங்கள்ல சுப செய்திகள் கிடைக்க வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேயர்களுக்கும் இருக்கும். கண்டிப்பா எஸ்பெஷலா கன்னி ராசிக்கு அது ரொம்ப பெரிய அளவுக்கு காணப்படும். சுக்கிர பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசியில அடியெடுத்து வைக்க போறார். தான் நீச்சம் பெற்ற நிலையிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெறக்கூடிய அளவுக்கு இருக்கிறார். கார்ப்பரேட் அஃபேர்ஸ், கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதே மாதிரி மிகப்பெரிய வர்த்தகங்கள், மெர்ஜர் அண்ட் அக்வசிஷன், ஜாயின்ட் வெஞ்சூர்ஸ், கூட்டு தொழில் லாபம் கொடுக்க வேண்டிய அமைப்பெல்லாம் இந்த நீச்சம் பெற்ற சுக்கிரன் கன்னியிலிருந்து துலாத்துக்கு அடியெடுத்து வைத்ததுக்கு அப்புறமேலே கிடைக்கும். சூரிய பகவான் சிம்மத்திலிருந்து முழுதா சிம்ம ராசியை கடந்து கன்னிராசியில அடியெடுத்து வைக்க போறார் அப்படிங்கிறது தான் இந்த மாத பிறப்பு. சூரிய பகவான் இந்த மாதம் முழுதும் சிம்மத்துல சஞ்சாரம் செய்து கன்னிராசியில அடியெடுத்து வைக்க போறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் நாள்ல இருந்து அவர் கன்னிராசியில அடியெடுத்து வைக்க போறார். செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் சூரிய அஸ்தமனம் முடிகிற வரைக்கும் அவரு சிம்ம ராசியில தான் இருப்பார். அதற்கு அப்புறம் தான் கன்னிராசியில அடியெடுத்து வைக்க போறார். இப்படி கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்கு. ஏன் கார்த்திக் சார் இப்படி கிரகங்கள் இந்த மாதம் சஞ்சாரம் செய்ய போறாங்களே, சந்திர பகவான் துலாத்திலிருந்து பரிபூர்ணமா ஒரு சைக்கிள் சுற்றி வந்து
விருச்சிக ராசியில் அடியெடுத்து வைக்க போறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும்? இந்த சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனை கடந்து வர போறாரே, புதனை கடந்து வர போறாரே, புதன் சந்திர யோகமா, கேதுவ சந்திரன் கடக்கிறப்ப சஞ்சலங்கள் ஏற்படுமா, குரு உச்சம் பெற்ற குருவை சந்திரன் சந்திக்கிறப்ப எனக்கு என்ன இருக்கும்? கடகராசியில தானே குரு உச்சமா இருக்கார். கடகராசியில சந்திரன் அடியெடுத்து வைக்கிறப்ப நான் என்ன எதிர்பார்க்கலாம்? இந்த எதிர்பார்ப்புகள்லாம் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் தனித்தனியா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனுடைய பலாபலன்கள் என்ன? எந்த ராசிக்கு தூக்கும், எந்த ராசிக்கு சந்திரன் ஒதுங்குவாரு, ஓரங்கட்டுவாரு, எந்த ராசியை தூக்குவாரு, இதெல்லாம் கொஞ்சம் சீட் எடுத்து பார்த்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நான் தரக்கூடிய ஆவணி மாத ராசி பலன் 2026. அப்போ அமாவாசை, பௌர்ணமி, சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி மறக்க முடியுமா, விநாயகர் சதுர்த்தி, இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. அஷ்டமி நவமியை தவிர்த்துக்கிறதும், பிரதம பாட்டியம்மையை தவிர்த்துக்கிறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்தோம். இப்படி சந்திரன் ஆவணி மாதம் பூரா சஞ்சாரம் செய்ய போறாரு. துலாத்திலிருந்து ருச்சிகம் வரைக்கும் முழுதா தன்னோட 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 சுற்றுவட்ட பாதையில கிரகங்களை கடந்து வர போறாரு, நட்சத்திரங்களை கடந்து வர போறாரு. அவர் எனக்கு என்னெல்லாம் செய்ய போறார், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கட்டும். எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல முதல் வாரம் சற்று கடுமையாக இருக்கும். சார் முதல் வாரமா சார்? கொஞ்சம் கடுமையா இருக்குமா சார்? ஆமா. இந்த வஞ்ச புகழ்ச்சி அணி, துரோகம், நம்முடன் பணிபுரிபவர்கள், நமக்காக வேலை செய்பவர்கள், கொஞ்சம் வம்பு கலாட்டா, வாய் துடுக்கா பேசுறது, நம்மளை எதிர்த்து பேசுறது, அடிக்கிற கை அணைக்க வேண்டிய தருணங்கள், அணைக்கிற கை அடிக்க வேண்டிய தருணங்கள், கோபதாபங்கள், உறவுகளிடையே அதிருப்தி அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசி நேர்களுக்காக முதல் வாரத்துல அதிகம் காணப்படும். ஆனா 2வது வாரமும் 3வது வாரமும் சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. துணிச்சலா வீரமா ஓரமாலாம் போகணுங்கிற அவசியம் இருக்காது. மேஷராசி நேயர்கள் வண்டி வருது, ஓரம்போன்னு அடுத்தவர்களை பார்த்து சொல்ல வேண்டிய தருணம். மா வீரனாகவும் மா வீராங்கனையாகவும் வலம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எப்பவுமே நம்ம கேங்கு கெத்தான கேங்கு தான். அந்த கெத்தான கேங்குல மாசா சம்பவம் பண்ண வேண்டிய அமைப்பு 2வது வாரமும் 3வது வாரமும் மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. ஆனா முதல் வாரத்துல இருந்த டென்ஷனுக்கெல்லாம் 2வது வாரத்திலையும் 3வது வாரத்திலையும் பதில் சொல்ல வேண்டிய நிலை. மேன் ஆஃப் ஆக்ஷன், உமன் ஆஃப் ஆக்ஷன், உங்க செயல்களால் செய்கைகளால் பதில் சொல்ல வேண்டிய தருணம். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதத்தை பார்க்க வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணம்ங்கிறது முதல் வாரத்துல காணப்படும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் சற்று தொய்வு ஏற்படும். பிளட் லெவல், சுகர் லெவல், ப்ரெஷர், இது போன்ற விஷயங்கள் மனக்கவலை தருவதாக அமையும். அதே மாதிரி விழாக்களுக்கு போகலாமா, வைபவங்களுக்கு போகலாமா, இந்த இன்விடேஷன்லாம் வந்திருக்கு, இந்த இன்விடேஷன்ல வேற நம்ம பேரை போட்டு கௌரவம் சேர்த்திருக்காங்களே, போலாமா வேணாமாங்கிற மனப்போராட்டம் பெரிய அளவுக்கு காணப்படும். முதல் வாரத்தை தவிர பாக்கி இருக்கிற 3 வாரங்களுமே மேஷராசி நேயர்களுக்கு கெட்டிக்காரத்தனமான பலன்கள். கெட்டி மேளம் அப்படிங்கிற சப்தம், மங்கள வாத்தியம், மங்கள காரியங்களுக்கான நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு இருக்கும். நல்ல பிரயாணங்கள் சுகந்தன்னன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஆனா முதல் வாரத்துல இருக்க பிரயாணத்தையோ, முதல் வாரத்துல இருக்கிற வைபவத்தையோ, முதல் வாரத்துல அமைய இருக்கக்கூடிய விசேஷங்களையோ வைபவங்களையோ தள்ளி போட வேண்டிய தருணம் மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்போம். உங்களுடன் பணிபுரிபவர்களுக்கு அரவணைக்கிறதுல அன்பாகவும், அதட்டி வேலை வாங்குறதுல கெட்டிக்காரத்தனம் அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். ஓரளவுக்கு முதல் வாரத்துல ரொட்டேஷன் லைஃப்பும் 2, 3, 4 வாரங்களில் பண ஆதாயம், தன ஆதாயம், சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. உறவுக்கு கை கொடுக்கறதும், உரிமைக்கு தோள் கொடுப்பதும் மேஷராசி நேயர்களின் வாரமாகவே பார்க்கலாம். மேஷராசி நேயர்களே, உங்கள் அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த மாதம் இருக்கும். 2, 3 மற்றும் 4ஆம் வாரங்களில் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும். முதல் வாரம் சற்று சோம்பேறித்தனமாகவும், சற்று எதிரிகளுடன் பயந்து சில முடிவுகளில் பின்வாங்க வேண்டிய தருணங்களும், சில இந்த கழட்டி விடுறது, இந்த கழட்டி விட்டுட்டாங்கங்கிறது, நானே கலந்துக்கிட்டேங்கிறது, நமக்கு வேற சொல் புத்தியோட சுய புத்தி ஜாஸ்தியா, அப்போ ரோசம், கோபம், ஆத்திரம், வேகம் இதெல்லாம் அடக்கிக்கிட்டேன் அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டேன், நானே ஒதுங்கி நின்றுக்கிட்டேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக உண்டு.
நீங்க வேணா பார்த்துட்டே இருங்களேன். முருகன் தரக்கூடிய மெசேஜ் மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல பெரிய அளவுக்கு இருக்கும். முருகன் பெயர் கொண்டவர்களை கடந்து வருவதும், முருகனுடைய பாடல்களை அதிகமாக கேட்கிறதும், முருகனோட அறுபடை வீடுகள்ல ஒருபடை வீட்டை நீங்க பார்த்தா கூட அது உங்களுக்கு முருகன் தரக்கூடிய மெசேஜா நீங்க நினைச்சுக்கலாம் மேஷராசி நேயர்களே. அப்ப உறவுகளுக்காக காத்திருந்தும் உறவை அரவணைப்பதும் உறவை அதிர வைப்பதும் மேஷராசி நேயர்களுக்காக இந்த மாதத்துல இருக்கும். 2, 3 மற்றும் 4வது வாரங்களில். இப்போ அடுத்து இருக்க ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த தட்டமும் வேணாம், தூக்கமும் வேணாம், இந்த கெத்து காட்டவும் வேண்டாம், ஓரமா நிற்கவும் வேண்டாம், மத்தியமமா போயிடுறது நல்லது. இந்த சஸ்கா மஸ்கா மஸ்கா சஸ்கா, இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார், ட்ரா இந்த செஸ்லையும் ட்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னு. ஐயா நீங்களும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கலையா, முதல் 2 வாரங்கள் சோதனைகளாகவும் வேதனைகளாகவும் தடுமாற்றங்களாகவும் பரிதவிப்புக்கு உள்ளாக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிகினிட்டி, பிரஸ்டீஜ் பத்மநாபன், இந்த கௌரவம் இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம். முதல் 2 வாரங்கள் நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையே, எங்கே செல்லும் இந்த பாதை, விதி போடும் கோலங்கள் யார் அறிவார் ரிஷபராசி நேயர்களே. உங்களுக்கும் முதல் 2 வாரங்கள் புரியல, வரல, தெரியல, சந்திரன் வரல தரலன்னு சொல்ற நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு இருக்கும். சந்திரன் உங்க ராசிக்கு வரட்டும், கடக்கட்டும், கொஞ்சம் ஸ்தான பலம் பெறட்டும், அதுக்கப்புறம் பாருங்க தட்டி தூக்குவீங்க. அதுக்காக முதல் 2 வாரங்கள் வருத்தப்படவும் வேண்டாம். அடுத்து இருக்க 2 வாரங்கள் அடுத்தவர்களை வருத்தப்பட வைக்கவும் வேண்டாம். உள்ளே வெளியே தான். 50% உள்ளே, 50% வெளியே. இந்த ஸ்வீட்டா சால்ட்டா, இந்த நாயகன் படத்துல கமலஹாசனை பார்த்து நீங்க நல்லவரா கெட்டவரான்னு கேட்ட மாதிரி அப்படின்னு தான் பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள். இந்த பதில் சொல்ல முடியலங்கிறப்ப மௌன ராகம், மௌன கீதம், மௌனம் பேசியதே, மௌனம் சம்மதம், மௌன குரு, அடடா மௌனத்தை வச்சு எத்தனை படம் வந்திருக்கு அப்படின்னு. இந்த மௌனம்ங்கிறது தான் முதல் 2 வாரத்துக்கான பதிலா ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள். ஆனா 3வது மற்றும் 4வது வாரத்துல சொல்லி அடிக்கிறது, கெத்து காட்டுறது, மாசா கெத்தா நம்ம எப்பவுமே பந்த சாமிக்கு விட்டுருவோம் இல்லையா ரிஷபராசி நேயர்களே. அந்த மாதிரி வாரத்தை சாமிக்கு விட்டுருவோம், 2வது வாரத்தை ஆசாமிக்கு விட்டுருவோம், 3வது வாரம்லாம் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த 1, 2 சிவாஜி பராசக்தி ஹீரோடான்னு அப்படி ரைஸ் ஆக வேண்டிய தருணம். இந்த 2 வாரம் பூப்பாதையில நடந்து போறதும், 3வது வாரம் மற்றும் 4வது வாரம் சிங்கப்பாதையில நடந்து போக வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். கெத்து காட்டலாம், லப்பர் பந்து அடிச்சிங்கன்னா எங்க பனைமரம் உயரத்துக்கு போகுதோ அந்த அளவுக்கு பனைமர உயரம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். முதல் 2 வாரம் பாஸ், என்னது நீங்க உடனே கேப்டன் பாஸ் கள்ளக்கடத்தல் பாஸ்லாம் நினைச்சுக்காதீங்க. பேச்சுலர் ஆஃப் சோசியல் சர்வீஸ், அடுத்தவர்களுக்காக உதவி செய்யறதும், தேவகி சமூக சேவகி, சமூக சேவகன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். அதுலேயும் சோசியல் சமூக சேவகன், என்னது சோசியல் மீடியால சர்வீஸோ ட்ரெண்டிங்கோ ரிஷபராசி நேயர்களுக்காக 3வது வாரத்திலையும் 4வது வாரத்திலையும் பெரிய அளவுக்கு காணப்படும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம், வைபவங்கள், மகத்துவங்கள், பண்டிகைகள், விழாக்கள், விசேஷங்கள், எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகள், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம்லாம் ஆட்டம்ங்கிறதெல்லாம் 3வது வாரத்திலையும் 4வது வாரத்திலையும் ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு. கெத்து நல்லாவே காட்டலாம். தோனி மட்டும் ஜார்க்கண்ட்ல இல்லாம இருந்திருந்தா, சிஎஸ்கேலயே சென்னையிலேயே இருந்திருந்தா என்ன சந்தோஷமா இருக்குமோ அந்த சந்தோஷம் எல்லாம் 3வது வாரத்திலையும் 4வது வாரத்திலையும் இருக்கும். பெரிய அளவுக்கு காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக உண்டு. தலைமை பண்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, நான் சத்தியமா சொல்றேன், இது சேர்த்த கூட்டமே தவிர தானாக சேர்ந்த கூட்டம் அல்ல. கொஞ்சம் நம்ம அரவணைத்து தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும். முதல் 2 வாரங்கள் தனிஞ்சு போய் பேசுவதும், தோல்வியை கண்டு துவளாமல் இருப்பதும், பரவாயில்லப்பா ஸ்ரீரங்கத்திலேருந்து எனக்கு கழுத்தில் ஸ்கார்ஃப் போட்டு ஒரு ஜோசியர் சொன்னார், 2 வாரம் கம்முன்னு இருக்கணும், சாமிக்கு பந்தை விட்டு கொடுத்துடணும், ஆசாமிக்கும் 2வது பந்தை விட்டு கொடுத்துடணும்னு, அதனால விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனால் 3வது வாரமும் 4வது வாரமும் ஒரு கூட்டத்தை சேர்க்கிறதும், அதற்கு நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கிறதும், அதை வழிநடத்துவதும் பெரிய அளவுக்கு காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய தருணங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி 3வது மற்றும் 4வது வாரத்தில் ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு.
அடுத்து இருக்கிற மிதுன ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மன போராட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே மிகப்பெரிய தவிப்புகள், சின்ன சின்ன ஏமாற்றங்கள், சின்ன சின்ன சண்டைகள். சின்ன சின்ன சண்டே சமாதானமாச்சா? எங்க சார் சண்டே அன்னைக்கு சண்டை சமாதானமே ஆக மாட்டேங்குது அப்படின்னு. நானும் எவ்வளவோ இறங்கி போய் டவுன் டு எர்த்தா பேசுறேன். எதிர்பார்ப்பே இல்லாமல்லாம் பேசுறேன். நிறைய போராட்டங்கள் இருக்கு. நிறைய சண்டை சச்சரவு இருக்கு. என்னை யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. நீட் ஆஃப் த அவர் டாலரன்ஸ் மிதனராசி நேயர்களே. சண்டை சச்சரவு, கோபதாபம் இது வேண்டாம். அதே மாதிரி ஃபுட் பாய்சனிங், கொஞ்சம் அதிருப்தியான உணவுகள், கொஞ்சம் செரிமானமாகாத உணவுகள். ஆமா சார், கொஞ்சம் வயித்த பிரட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஏப்பம் விட்டா கேவ் கேவ்னே சவுண்டு வருதுங்கிற நிலையெல்லாம் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். முதல் வாரம் முழுதுமே ஒரு பெரிய பரிதவிப்பு, ஒரு முடிவுக்கு வர முடியலன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். கான்சன்ட்ரேஷன் பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஆனா 2வது வாரமும் 3வது வாரமும் மிகப்பெரிய சந்தோஷமான செய்திகள், சுப செய்திகள், கடல் கடந்து சுப செய்திகள், இந்த தூர தேசத்திலிருந்து சுப செய்திகள், தூரத்திலிருந்து சுப செய்திகள், மாநிலங்கள் கடந்து சுப செய்திகள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், மாற்று திறனாளிகள், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஒரு ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது மிதனராசி நேயர்களுக்காக 2வது வாரத்திலையும் 3வது வாரத்திலையும் உண்டு. 4வது வாரத்துல பிரயாணத்திற்கான விரயங்கள், பிரயாண கலைப்பு, பயணங்கள் முடிவதில்லைன்னு சொல்ற தருணம் 4வது வாரத்துல இருக்கும். ஆனா ஏன் போனோம், எதுக்கு போனோங்கிறது தான் தெரியாது. அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எதுக்குடா வந்தோம் அப்படின்னு. கொஞ்சம் முதல் வாரமும் 4வது வாரமும் சலிப்பு தட்ட வேண்டிய தருணங்கள். ரொம்ப சலிச்சு போச்சு சார், அப்செட் ஆயிட்டேன், அப்செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். இந்த இந்தியன் டூல பார்த்த மாதிரியே இருக்கும். ஆமா சார், கொஞ்சம் அப்செட் தான் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்சைட் டவுன்னு சொல்ற தருணங்கள்லாம் இருக்கும். நீங்க வேற, நானே டவுனா தான் இருக்கேன், நீங்க இன்னும் வேற டவுன் பண்ணாதீங்க அப்படின்னா. சோகங்கள் உங்களுக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாளில்லையேங்கிற வார்த்தையை தான், பாடலை தான் நான் மிதுனராசி நேயர்களுக்காக சொல்லணும். கல்யாண மாலை கொண்டாடும் ஆணோ பெண்ணோ, சோகங்கள் உங்களுக்கும் நெஞ்சோடு இருக்க. முதல் வாரமும் 4வது வாரமும் சிரிக்க மாட்டீங்க. ஆனா 2வது வாரமும் 3வது வாரமும் சிரிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மிதனராசி நேயர்களுக்காக இருக்கும். சின்ன சின்ன சண்டே சமாதானமாச்சா? இந்த அன்புக்குரிய துணைவி கிட்ட லவ் வேவ்ஸை விட்டு தான் கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு நானும் விட்டுக்கினே தான் சார் இருக்கேன். ஆனா எதுவும் ரிப்ளை வரமாட்டேங்குது. இந்த நியூட்டன்ஸ் தேர்ட் லாலாம் அவங்களுக்கு மறந்து போயிடும் போல இருக்கு அப்படின்னு. இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆஹ் இந்த உய்யாலா கேள்விப்பட்டிருக்கேன், முகாபுல்லா கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அவாலானா என்ன சார்? அதாங்க அந்நிய நாட்டு செலவாணி, அந்நிய நாட்டு செலவாணி. அப்ப வேற ஒருத்தர்கிட்ட இருந்து பொருளாதாரத்தை வாங்கியாவது செலவு பண்றதோ, வேற்று மொழி, வேற்று இனம், வேற்று நாடு, வேற்று மாநிலம், மாற்றுத்திறனாளிகள், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் மிகப்பெரிய சுப செய்திகள் எதிர்பார்க்காத இடத்துல இருந்து 2வது வாரத்திலையும் 3வது வாரத்திலையும் மிதனராசி நேயர்களுக்காக உண்டு. மன போராட்டம் குறையும் 2, 3 வாரங்களில். 4வது வாரத்துல விரயங்கள், பிரயாணங்கள், உடல் அசதி. ஆமா சார், ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு நிலை. அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே கொஞ்சம் டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். நிறைய குறை பேசிட்டே இருக்காங்க சார், என்னையே குறைச்சு சொல்லிட்டு இருக்காங்க சார், எப்போ பார்த்தாலும் என்ன தப்பாவே சொல்றாங்க சார். அவருடைய பார்வை தான் தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கிரகங்களினுடைய சஞ்சாரம் இல்லைன்னா யார் இந்த ராசி பலனை பார்க்க போறா? அப்போ உங்க ராசியில வீட்டு இருக்க செவ்வாய் உறவுகளிடையே நிறைய மனப்போராட்டத்தை கொடுத்தாலும், உடல் நலத்திலையும் சிறு சிறு உபத்திரியங்கள், தொந்தரவுகள், 2, 3 தடவையாவது லேபுக்கு டெஸ்ட்டுக்காக இந்த மாசத்துல நீங்க அலையில. நான் பாருங்க இந்த ராசி பலனை உங்களுக்கு எப்படி சொல்றேன் அப்படின்னு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உங்க காட்டுல அடமழை தான். கொட்டு கொட்டுன்னு கொட்டுது, பின்னு பின்னுன்னு பின்னுது. இந்த 3வது வாரம் மட்டும் சற்று பரிதவிப்பு அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்காக பார்க்கப்படுது. நான் ஆரம்பத்துல இருந்தே அடிப்பேண்டான்னு சொல்ற மாதிரி பணத்தை இந்த புரட்டா புரட்டுறது, மணி வித்ட்ராவல், ஏடிஎம் வித்ட்ராவல், பெரிய டிரான்சாக்ஷன், அசையும் அசையா சொத்துக்களினுடைய பாரம், அசையும் அசையா சொத்துக்களினுடைய சந்தோஷம், எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய பெருமிதம். இந்த எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களை ஒன்று ஆர்டர் போட்டு பர்ச்சேஸ் பண்ணி காத்திருக்க வேண்டிய அமைப்பு. இந்த பழசை தூக்கி போட்டுருப்பா, புதுசாக ஒன்று எடுப்பா அப்படின்னு இந்த புதுசாக எடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் கடகராசினியர்கள் பிரமாதமாக எடுப்பாங்க. முதல் 2 வாரங்கள் பிரயாணங்கள் சுகந்தன்னேன்னு சொல்கிற அளவுக்கு இதிகாசங்கள், புராணங்கள், வரலாற்று சுவடுகள், இந்த ஹிஸ்ட்ரி இந்த எஸ்டிடினா வரலாறு தானே முருகேசாங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி
இந்த உங்க காட்டுல அடமலை பணமலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு தான் தெரியல, கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாமா வேணாமா, இல்லை நம்மளே வச்சுக்கலாமா, உறவுக்கு கொடுக்கலாமா, இல்லை கொடுத்தா திருப்பி வந்துருமா அப்படிங்கிற பெரிய அளவுக்கு பணத்தை பத்தின ஒரு ஒரு முடிவு, டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், பெரிய மனிதர்களுடைய சந்திப்புகள் முதல் 2 வாரத்துல இருக்கும். பிரயாணங்கள் பெரிய அளவுக்கு பேசப்படும். பயணங்கள் முடிவதில்லை. இந்த வேகமா போகக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ், ஒரு விமான பிரயாணம், திடீர்னு ஒரு வாகன ஊர்தி, இந்த ஓலா, உபேர், ரேபிடோ இதுலெல்லாம் ஸ்டைலா புது வாகனங்கள், அடடா என்ன ஆம்பியன்ஸு, என்ன லுக்கு, என்ன ஸ்டைலு அப்படின்னு ரேஞ்சா பிரயாணம் பண்ண வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி குழந்தைகளை பத்தின சுப செய்திகள், குழந்தைகளை பத்தின சந்தோஷமான தருணங்கள், பிள்ளைகளை பத்தின சுப செய்திகள் காதுல வந்து விழ வேண்டிய தருணம். இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்ல வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆகக்கூடிய கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சொல்ல துடிக்குது மனசு, அப்ப மெல்ல திறக்குது கதவு. கடகராசி நேயர்களே, பெரிய வாய்ப்புகளுக்கான கதவு முதல் 2 வாரத்தில் திறக்கப்படும். 3வது வாரம் சற்று தொய்வான வாரமாகவும், கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படுவதும், அதே மாதிரி ஆசனவாய் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுவதும், ஃபுட் பாய்சனிங் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் 3வது வாரத்துல வருவதற்கான தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். 4வது வாரத்துல எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் பெரிய அளவுக்கு இருக்கும். புகழ், பெருமை, பாராட்டெல்லாம் அனுபவிக்க வேண்டிய நிலை. நீ நடந்தால் நடையழகு, நீ பேசும் தமிழழகு, நீ ஒருவன் தான் அழகு, ஒன்னாட்டம்தான் தங்கத்தேரு, கண்டதில்ல இந்த ஊர். கடகராசிய தங்கத்தேருன்னு சொன்ன ஒரே ஜோசியர் நீயாதாயா இருப்ப அப்படின்னு சொல்றது எனக்கு தெரியுது. ஒண்ணே ஒண்ணு, 3வது வாரம் மட்டும் மிகுந்த கவனம் இருக்கணும். யூ ஆர் அண்டர் த சர்வைலன்ஸ். நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். கடத்தேங்காய் எடுத்து மட்டும் வழி பிள்ளையாருக்கு உடைச்சிடாதீங்க. அதே மாதிரி இந்த கிடைச்சிட்டாங்க வந்துட்டாங்க பில்லை சொல்லிடலான்னு 3வது வாரத்துல சொன்னீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நீங்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கூட மாட்டிக்கக்கூடிய தருணம். ஆனா முதல் 2 வாரமும் மோத்தி லட்டு வருதான், கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா, கூடவே ஜாங்கிரி, பாதுஷா எல்லாம் இருக்கும். சுகர் லெவல் மட்டும் ஏறாம பார்த்துக்கிறது கடகராசி நேயர்களுக்கு நன்மை. கொஞ்சம் மூச்சு பயிற்சி, தேக பயிற்சி, உடற்பயிற்சி, விளையாட்டு இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தாங்கன்னா கடகராசி நேயர்கள் ஹெல்த்லையும் சரி, வெல்த்லையும் சரி ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். 3வது வாரத்துல மட்டும் ஒரு நம்பிக்கை துரோகத்தை கடந்து வருவதற்கோ, அச்சச்சோ ஏமாந்துட்டனோ, அச்சச்சோ அவசரப்பட்டுட்டனோ, அவசரப்பட்டு கொடுத்துட்டனோ, ஆகா சொல்லிட்டனோ, ஆகா அப்படின்னு கையெடுக்க வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் ஃபீலிங் அப்படிங்கிறது, ஃபீல் பண்றதா அப்படிங்கிறது 3வது வாரத்துல கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். பிள்ளைகள் விதத்துல சந்தோஷமான செய்திகள் 4வது வாரத்துல கடகராசி நேயர்களுக்காக உண்டு. இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும்னு சொல்ல வேண்டிய அமைப்பு உங்க மனசு சொல்ல துடிக்குதில்ல கடகராசி நேயர்களே. அடுத்து இருக்க சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தவரை எங்க நீங்க தான் ஆரம்பிக்கும் போதே சூரியனும் கேதுவும் ஒன்னா இருக்காங்கன்ட்டீங்க. ஆனா சூரியன் ஆட்சி பலம் பெற்ற நிலை, கேது ரிவர்ஸா போறாரு. ஐயோ ஆமா, இதை வேற ஞாபகப்படுத்தி என் நெஞ்ச புண்ணாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். நான் சிரிச்சுட்டே சொல்றேன்லாம் நினைக்காதீங்க. சோகங்கள் உங்களுக்கும் நெஞ்சோடு இருக்க எங்க இருந்து சிரிக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ ஏற்கனவே கேது பெரிய பாதிப்பு, இதுல உச்சம் பெற்ற சூரியன் வேற. சூரியனுக்கும் கேதுக்கும் ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் வாக்கியா தகராறு, இந்த ரீஒர்க்கு, இந்த எரிச்சல் தரக்கூடிய கிளைண்ட்டு, ஐயையோ எனக்கு அந்த ப்ராஜெக்டா அப்படின்னு நீங்க சொல்லலை, பார்த்துக்கிட்டே இருங்களேன். சொல்லும் போது என்ன 2 திட்டு திட்டிக்கங்க. சிம்மராசி நேர்களே, என்னை நீங்க திட்டினாலும் சரி, என்னை நீங்க வெறுத்தாலும் சரி, என்னை கழுவி கமெண்ட்ல ஊத்துனாலும் சரி, இதுதான் நிஜம். பிரயாணங்கள் ரொம்ப அலைச்சலா இருக்கும். லாஸ்ட் மினிட் டிசிஷன் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஓடு ஓடு ஓடு, உடியா உடியா உடியா, அப்பாலஜி கேட்கறது, எக்ஸ்கியூஸ் மீ கேட்கறது, அச்சச்சோ இதை எப்படி ஆரம்பிச்சிட்டேன் எப்படி முடிக்கிறதுன்னு தெரில. இந்த தில்லுமுள்ளு படத்துல ரஜினிகாந்த் 2 டியூவல் ரோல் போட்டுட்டு ஒரு கையில கோந்து ஒரு கையில மீசன் அலைஞ்ச மாதிரி, நீங்க ஒரு கையில ஃபோனு இன்னொரு கையில பேப்பரு, இதை எங்க போட்டோ காப்பி எடுக்கிறது, இதை எங்க ஜெராக்ஸ் எடுக்கிறது, சட்டம், சமூகம், காவல், வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து, இந்த 4 வாரத்துல 2-3 நாளைக்காவது நீங்க அங்க நின்று அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுக்கக்கூடிய நிலைங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய ராசி பலன். சார் என்ன சார் நீ அப்பாலஜி லெட்டர் எழுதுவேன்ட்ட, ரசீது போடுவாங்க. கார்ல சீட் பெல்ட் போடலனா கூட அதை போட்டோ எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி விடுவாங்க. உங்களோட வாகனத்தினோட பெரிய ஒரு பாகத்தை மாற்ற வேண்டிய விரயம்ங்கிறதும் ஏற்படும்.
மன சஞ்சலங்கள், மன தடுமாற்றங்கள், உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் ஒரு சின்ன தொய்வு ஏற்படுவதற்கான ஒரு நிலை. ஒண்ணே ஒண்ணு, தெய்வ பக்தி. உங்க குலதெய்வத்தோட பேரை 4 வாரமும் நீங்க சொல்லல, நான் உங்களுக்கு ராசி பலன் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன். உங்க ஐயனாரப்பா உன் பிள்ளைய காப்பாத்திரு, கருப்பு உன் பிள்ளைய காப்பாத்திரு, முனீஸ்வரா அம்மா தாயே, அம்மன் தாயே, ஆடி மாசத்துல தான் நீ காப்பாத்துவியா, ஆவணி மாசத்துல காப்பாற்ற மாட்டியான்னு நீங்க சொல்ல வேண்டிய நிலை உங்களுக்காக இருக்கும். ஐ எம் கார்னர்டுன்னு இந்த தில்லுமுல்லு படத்துல ரஜினிகாந்த் செவுத்துல முட்டிக்கிட்ட மாதிரி நானே ஆரம்பிச்சிட்டேன், நானே முட்டுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். தனியே தன்னந்தனியே நான் காத்து காத்து நின்றேன். இந்த கழட்டி விட்டுட்டானுங்க. நானே கழண்டுக்கிட்டேன் சார், சொல் புத்தியோட சுய புத்தி ஜாஸ்தி சார் அப்படின்னு ஓரங்கட்டுறது, ஒதுங்கிறது, வீரம் பேசுறது மட்டும் சிம்மராசி நேயர்களே வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி நீங்க யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சு சொல்ற விஷயம், யாரையாவது பத்தி சொல்ற விஷயம் கூட அவங்க காதுக்கே அது போய் திருப்பி உங்ககிட்டயே வரும். பொல்லாத உலகம் இது. இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு, சுவற்றிற்கும் கேட்கிற திறன் உண்டு. சிம்மராசி நேயர்களே கவனமா இருக்கணும். அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியலான விஷயங்கள் கூட நம்ம மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தோம், டக்குன்னு பார்த்தா வேற மாதிரி வந்துருச்சு. இந்த அன்புக்குரிய துணையினாலே வம்புங்கிறது 4 வாரத்திலையும் இருக்கும். சூரியன் கேதுவா கிடக்கிற வரைக்குமே பெரிய பரிதவிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இன்ஃபேக்ட் சூரியன் உங்க ராசியை விட்டு வெளில போற வரைக்கும் நிறைய எரிச்சலான விஷயங்கள், நிறைய வீண் விரயங்கள், அவதூறு பேச்சுக்கள், அவலட்சணமான தருணங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். தெய்வ பக்தி, விடாமுயற்சி, பிரார்த்தனை, தன்னம்பிக்கை, ஜோதிடத்தின் மீது கொண்ட ஈர்ப்பு, சொப்பன சாஸ்திரம், சகுன சாஸ்திரம். கார்த்தி சார் பள்ளி கட்டிருச்சு சார், நீ கரெக்டா ராசி பலன் அடிச்சுட்ட சார், உங்ககிட்ட தான் அப்பாயின்மெண்ட் போடுறது சார். ஒரு ஜோசியர்கிட்ட உக்காந்து நீங்க பரிகாரமோ அப்பாயின்மெண்ட்டோ அதற்கான விடையோ நீங்க கேட்கக்கூடிய நிலைங்கிறது இந்த மாதத்துல கண்டிப்பா வரும். இன்னும் கேது சூரியன் கிட்ட நெருங்க நெருங்க பெரியவர்கள் இடத்துலலாம் ஒரு அட்வைஸை கேட்கறதோ, பெற்றோர்கள் பெரியவர்கள்கிட்ட ஒரு முக்கியத்துவத்துக்கான தருணம் போறதோ, தகப்பனார் வழி உறவுகள், தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தகப்பனாரோட உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள், எங்கள் தந்தையர் நாடென்ற போதினிலேன்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, அப்பப்பான்னு சொல்ல வேண்டிய தருணம் பெரிய அளவுக்கு இருக்கும். என் அப்பனே அப்படின்னு விநாயகரையாவது கூப்பிடணும், என் அப்பனே அப்படின்னு சிவபெருமானையாவது கூப்பிட வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். விநாயகரும் சிவபெருமானும் தரக்கூடிய மெசேஜ் சிம்மராசி நேயர்களுக்காக இந்த மாதத்தில் 4 வாரமும் எச்சரிக்கையா இருக்கணும். 4 வாரமும் சோதனை இருக்கும். ஆனா 4 வாரமும் தெய்வத்தோட பேரை சொல்லக்கூடிய பாக்கியம், சொப்பன சாஸ்திரம், சகுன சாஸ்திரம் உங்களுக்கு உங்களை காப்பாற்றும். இப்போ அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப ஆரம்பமே அடிதூள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், அட்ரா 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 அப்படின்னு ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். சகோதர சகோதரிகள் உறவுகள்ல மிகுந்த பலம். இவர்களை வரவேற்கிறதுக்கு நீங்க ரெடி ஆயிக்கணுங்கிறது தான் என்னுடைய பலம். முதல் 3 வாரமுமே சுபத்துவமான செய்திகள், சுபத்துவமான நிகழ்வுகள், விழாக்கள், விசேஷங்கள், கல்யாணம், கச்சேரி, காதுகுத்து இதுல எல்லாமே முதலிடம் பெற வேண்டிய ஒரு அமைப்பு. இந்த மாங்குயிலே பூங்குயிலேன்னு கரகாட்டக்காரங்கள அந்த பாட்டு என்ன ஹிட் அடிச்சதோ அந்த அளவுக்கு ஹிட் அடிக்கிறதும், அந்த கெட்டி மேல சப்தங்களை கேட்கிறதும், நாட்டுப்புற கலைகள், பாரம்பரியமான நிகழ்வுகளின் மீது அதிக ஈர்ப்பு, மோகம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மானே, தேனே, மயிலே, குயிலே, பொன்மானே இதெல்லாம் இளையராஜாவோட பாடல்கள்லேயே வரக்கூடிய ஸ்பெஷாலிட்டி மாதிரி இந்த மானே, தேனே, பொன்மானேங்கிறதெல்லாம் கன்னிராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும். வேலையில வரவேற்பு, உத்தியோகத்துல இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு கொலீக்ஸோட ஏகோபித்த ஆதரவு, கிளைண்ட்டுங்க பாராட்டி டிக்கெட் போறது, மேலதிகாரிகள் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நேரத்துக்கு உணவுங்கிறது தான் சற்று தாமதப்பட வேண்டிய தருணம். என்ன சார் பண்றது, பொறுப்புள்ள பிள்ளைன்னு வேற நம்மளை சொல்லிட்டாங்க, பொறுப்பு குட்டின்னு வேற நம்மளை சொல்லிட்டாங்க. ஐயோ ஜார்ஜ் குட்டி இல்லை, அவரு பாபநாசம் படத்துல வரவர், இவர் பொறுப்பு குட்டின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். கன்னிராசி நேயர்களே, சொன்ன சொல் தட்டாத பிள்ளை, பொறுப்புள்ள பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளைன்னா நீங்க பேர் வாங்கிடுவீங்கன்னா பாத்துக்கங்களேன். சார் நல்ல பேர் வாங்கிடுவோனா சார். வியாபாரத்துல இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ், ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் சுப செய்திகள் இருக்கும். என்னது மணி 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 சா தா விளையாடு மங்காத்தா அப்படின்னு துணிஞ்சு ரிஸ்க் எடுக்கிறதுக்கான தருணம். சந்திரன் முன்னாடி போகும்பொழுது அவரை தடுக்கிறதுக்கு எந்த கிரகமுமே கிடையாது, கும்பராசி வரைக்கும். அப்ப அது வரைக்குமே வெற்றி வேணுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல், துணிஞ்சு ரிஸ்க் எடுங்க, லாபத்தை சம்பாதிப்பீங்க.
கமிஷன் துறை, கமிஷன் ஏஜென்சிஸ், ரியல் எஸ்டேட், பத்திரப்பதிவு அலுவலகங்கள் இதெல்லாம் சுப செய்திகள் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். பிரயாணங்கள் சுகந்தன்னன்னு சொல்ற அளவுக்கு இந்த மாதத்தினுடைய அமைப்பு. முதல் 3 வாரங்கள் உங்களை அசைக்கிறதுக்கு கூட யாரும் கிடையாது. எப்படி அகஸ்தியரை யாராலையும் அசைக்க முடியலையோ, கன்னிராசி நேயர்களே அகஸ்தியரா வலம் வர வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. அப்ப இந்த பொன்னி நதி பார்க்கணுமே அப்படின்னு இந்த பொன்னியின் செல்வன் இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய நிலை. பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வியா வலம் வர வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. அதே மாதிரி ஆட்டம், பாட்டம், கரகாட்டம் தான் போங்க இந்த மாசம். அப்ப விழாக்கள், விசேஷங்கள், வைபவங்கள், கோவில் காரியங்கள், உறவுகளுடன் விசிட் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு, நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியலங்கிற ஒரு தவிப்பு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் உங்க முதுகுக்கு பின்னாடி தான் ஆக்சன் பண்ணுவாங்க கன்னிராசி நேர்களே. மூஞ்சிக்கு பின்னாடிலாம் யாரும் வரமாட்டாங்க. அப்ப கோட்டை இல்லை, கொடியும் இல்லை, அப்பவும் நான் ராஜான்னு வலம் வர வேண்டிய அமைப்பு, தோல்வியையும் சிரிச்சுக்கிட்டே வெற்றியுடன் பார்க்க வேண்டிய அமைப்பு, எல்லாம் எங்க ஆட்டிடியூடு தான். இதுல என்ன இருக்குது? இன்ப துன்பத்தை சமமா பார்க்க வேண்டிய அமைப்பும் கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. உடல் நலத்திலையும், அடிவயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையும், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்துகிட்டே தான். உங்களை யாரு ஜில்லுன்னு அதெல்லாம் சாப்பிட சொல்றா? செரிமான தொந்தரவு இருக்கு சார், இந்த ஏப்பம் விட்டா கேவ்னே சவுண்டு வருது, இந்த அசைவ உணவை கண்ட நேரத்துல சாப்பிட்டோம்னாலும் கொஞ்சம் ப்ளோட்டிங்காவே இருக்கு அப்படின்னு, உணவுப் பொருளை தடுமாறுறது, ஃபுட் பாய்சனிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் அதிருப்தி தர வேண்டிய நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்துல கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. கோவில் காரியங்கள், தெய்வ காரியங்கள், ஆலய தரிசனங்கள், பய கஷேத்ராடனங்கள் சந்தோஷம் தர வேண்டிய நிலைங்கிறது. விழாக்கள், விசேஷங்கள், வைபவங்கள் இதற்கான அழைப்பிதழ்கள் நிறைய இருந்தாலும் அதற்கு எப்படி போறது, எப்படி அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் தவிப்பும் தடுமாற்றமும் இருந்துகிட்டே இருக்கும். நீங்க விழா நாயகன், விழா நாயகி கன்னிராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஒன் மேன் ஷோ, ஒன் உமன் ஷோ. சார் ஒரே ஆள், நான் மட்டும்தான் சார். தில்லா தைரியமா, தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லுங்கிற அளவுக்கு நாள். சந்திரன் உங்க ராசியில தான் இந்த மாதத்துல சஞ்சாரத்தையே ஆரம்பிக்கிறார். தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது, தட்டி கழிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. அப்போ துலாம் ராசி நேயர்களே, உங்க வேலையை தடுக்கிறதுக்கும் உங்களை தடுக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. அதே சமயம் பொறுப்பையும் தட்டி கழிச்சிட்டு வர்றதுக்கு நீங்க விரும்ப மாட்டீங்க. சொல் புத்தியை விட எனக்கு சுய புத்தி அதிகம்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு வீரம், தீரம் பெரிய அளவுக்கு இருக்கும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்களினுடைய சந்தோஷம் பெரிய அளவுக்கு பேசப்படும். அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே மதிப்பு, மரியாதை, கௌரவம் பெரிதென பேசப்படும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், ஆடை, அணிகலன், ஆபரண சேர்க்கை. ஆமா சார், ஒரு புது வஸ்திரம் வாங்கியிருக்கேன், ஒரு புது இது ஒன்று வாங்கியிருக்கேன், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு காதுகுத்து இருக்கு, இந்த உறவு அவங்க கண்டிப்பா நான் வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு நான் வரணும், நான் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க ஒத்தையால் தான், வேங்க என் மகன் ஒத்தையில நிக்கிறேன், கொத்தா வாங்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். ஒரு லெவல் வரைக்கும் நம்ம கிட்ட எல்லாம் பேச்சு தான். அதுக்கப்புறமேலு வீசி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன்ல அப்படின்னு வீரம் பேச வேண்டிய தருணங்கள். வீரன் வீராங்கனையா வலம் வர வேண்டிய அமைப்பு. இந்த வீரனுக்கு காதுல ஏதோ அசரீரி சொல்லிச்சான், இந்த வீராங்கனைக்கு காதுல ஏதோ அசரீரி சொல்லிச்சான். சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம், தெய்வத்தின் குரல் உணர வேண்டிய தருணம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். இந்த ஜில்லுன்னு இருக்கிற சிகரு தண்டா ஒரு 4 கிராண்டான பார்ட்டிலையாவது, ஃபங்க்ஷன்லையாவது, நீங்க டீ பார்ட்டிலே இருக்காதீங்க. இது நல்ல ரேஞ்சான பார்ட்டி, கல்யாணம், கச்சேரி, காது குத்து, சவுண்டு கிளியுது சார், மேலதாளம்லாம் அடி பின்றாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டிய நிலை துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். டேர் டெவிலா துலாம் ராசி, டைட்டில் கார்ட்லயே எழுதலாம் போல இருக்கு, டேர் டெவில் துலாம் அப்படின்னு. இந்த தானா வரிசை எத்தனை சந்தோஷம் தருதோ அத்தனை சந்தோஷம் துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. விழா நாயகனாகவும் விழா நாயகியாகவும் வலம் வர வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி மனதுல எடுத்த காரியத்தை முடிக்கிறதுலையும் துணிஞ்சு ரிஸ்க் எடுத்தா ரஸ்க் சாப்பிடலாங்கிற எண்ணமும் சிந்தனையும் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, நீங்க வச்சிருக்கிறது ஒரு சங்கம், அதுல நீங்க தான் சிங்கம். நீங்க எப்பவுமே மாசுபடாத தங்கம் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. தங்கம் தான் ஞாபகம் வருது. தங்கத்துக்கான வட்டியை கொடுக்கறதோ, தங்கத்தை வாங்குறதோ, தங்கத்தை ரொட்டேஷன் அடிக்கிறதோ, தங்கத்துக்கான டாப் அப் லோனை எடுக்கிறதோ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல உரிய பலனா இருக்கும். இந்த மாதத்துல 4 வாரமுமே அடி தூள்னு சொல்ற அளவுக்கு இருக்குன்னா பாத்துக்கங்களேன். எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்குறதும்,
எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்யறதும், அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று காரியங்கள் ஜெயிக்க வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக ஒண்ணே ஒண்ணு. கால் பாகம் வலிக்கும், பாதம் வலிக்கும், மூட்டு வலிக்கும், இடுப்புக்கு கீழே வலிகள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மசாஜ் சென்டர்ஸ், ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ், பியூட்டி சென்டர்ஸ், இந்த பாத நிவாரணம் எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை. ஆமா சார், ஆமா சார், நானே ஃபுட் மசாஜ் எல்லாம் போலாமான்னு இருக்கேன். ஃபுட் கேர் டிவைஸ் ஆர்டர் போடலாமான்னு இருக்கேன். தலையிலையும் உடம்புலையும் இருக்கிற பலம் கால்கள்ல இல்லை. என் கால்கள் 2 மட்டும் வாய் இருந்ததுன்னா அழுதுரும். சக்கரம் கட்டிக்கிட்டு சுத்துது சார் அப்படின்னு சொல்ற நிலை இருக்கும். கொஞ்சம் கால்கள் அசந்து அயர்ந்து கண் போன போக்கிலே துலாம் ராசி நேயர்களே உங்கள் கால்கள் மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம், பெருமை, புகழ் அப்படிங்கிறதெல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். டேர் டெவிலா துலாம் ராசி நேயர்கள் வரலாம். தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு. அப்ப தில் 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 மனதில் தில் குஷ். உங்கள் மனது ஜில்லுன்னு நனைகிற அளவுக்கு சில்லுன்னு ஒரு ராசி பலன் கொடுத்துட்டேன் துலாம் ராசி நேயர்களே. இதுக்கு மேல என்னாலேயே ராசி பலன் கொடுக்க முடியாது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வேண்டாம். 1க்கு 2 தடவை நீங்க செய்த காரியங்களை ரெஃபர் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்க சந்திக்க போறவரை 1க்கு 2 தடவை கால் மட்டும் பண்ணி பேசிக்கங்க. கண் திருஷ்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு ஒரு பலனாவே நீங்க பார்க்கலாம். இப்போ அடுத்து இருக்க விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. ஆமா சார், அந்த சாமி, அந்த தலப்பா, அந்த அருவா, அந்த சாமிகிட்ட இருக்கிற கொத்து மணி, சங்கிலி, அது போட்டிருக்கிற அந்த பெரிய சங்கிலி எல்லாம் பார்த்தாலே கொஞ்சம் லேசா பயமா இருக்கு. சந்திரன் உங்க ராசிக்கு வர வரைக்குமே பயோதகம். என்னது? கொஞ்சம் பயப்படணும். நண்டு கண்டாலும் பயம், பூச்செண்டு கண்டாலும் பயம். முதல் வாரத்துல கொஞ்சம் பயந்து பயந்து முடிவுகள் எடுக்கிறதும், கொஞ்சம் திக்குன்னு தான் இருக்கு சார், கொஞ்சம் ரிஸ்கா எனக்கு தெரியுது சில விஷயங்கள் எல்லாம், எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்னு ஒரு பெரிய பரிதவிப்புங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கு. என் மனம் ஊஞ்சல் அல்ல, முன்னும் பின்னுமாக அசைவதற்கு. சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ராசி விருச்சிக ராசி, செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி. ஆனா உங்க துணிச்சல், உங்க தைரியம், தில்லெல்லாம் பாக்கி இருக்க 11 ராசிக்கும் வரவே வராது. வெறுங்கையிலேயே எத்தனை தடவை முளம் போட்டிருக்கோம். இந்த வாய் மட்டும் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பப்பி டாக் நம்மளை கவ்விட்டு போயிரும்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் ஏதோ பேசி ஈஸி தான் இழுத்து விட்டு கவர் பண்ணி வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார், வண்டி நிக்காம ஓடுதுன்னு சொல்ற தருணங்கள் இந்த மாதம் பூரா விருச்சிக ராசி நேயர்களுக்காக இருக்கும். என்னது? ரொட்டேஷன் ரொட்டேஷன். முதல் வாரத்திலேயே ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும், மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும், மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறதும், திருப்பி வாரி வழிச்சு வீட்டுல போட வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த ஜிடி நாயுடு படம் முடிஞ்சோன்னா எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்களாம். அந்த மாதிரி விருச்சிக ராசி நேயர்களே இந்த மாசம் முடியறதுக்குள்ள ஒரு 10 பேராவது எந்திரிச்சு நின்று உங்களுக்காக கைத்தட்டி உங்க பெயர், பெருமை, உங்க திறமை, நீங்க செய்து முடித்த காரியங்கள்லாம் சொன்னா கடல் கூட கைத்தட்டி உங்களை பார்க்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்ப பெரிய மனிதர்களுடன் வலம் பெற வேண்டிய அமைப்பு 2 மற்றும் 3வது வாரங்களில் உங்களுக்காக இருக்கும். 4வது வாரத்துல சின்ன சின்ன விரயங்கள், சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். நண்பர்களுக்குள்ளவும் சரி, உறவுகளுக்குள்ளவும் சரி, சண்டை போடுறதுலையும் உங்களை மாதிரி முடியாது, டக்குன்னு இறங்கி போய் சமாதானம் பண்றதுலையும் உங்களை மாதிரி முடியாது. விழாக்கள், விசேஷங்கள், வைபவங்கள் இதற்கான அழைப்பிதழ்கள் இருந்தாலும் போக வேணாங்கிற மனசு முதல் வாரத்திலையும் 2 மற்றும் 3வது வாரங்கள்ல போயிட்டு வந்துருவோமேனு இரு மனசா 2ல் கெட்டான்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். யார் என்ன சொல்லுவா, யார் என்ன பேசுவா, யார் என்ன கிண்டல் பண்ணுவா, ஏதாவது ஒரு வார்த்தை நாக்கு மேல பல்ல போட்டு பயப்பிள்ளைக சொல்லி போடுவாங்களா அப்படிங்கிற தவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். சகுன சாஸ்திரங்கள், ஈசான மூலையில லேசான பள்ளி சத்தம் மாமன் பேர தினம் பேசும். பண்ணாரி கோயிலுக்கு முந்தான ஓரத்துல நேர்ந்து முடிஞ்ச கடை இன்னும் தீரல அப்படின்னு. நான் சாமி கிட்ட ஏதாவது வேண்டிக்கிட்டே தான் சார் இருப்பேன், நேர்த்தி கடன் செலுத்திக்கிட்டே தான் இருப்பேன். நம்மளால கோவிலுக்கு போகாமல்லாம் இருக்க முடியாது, தெய்வத்தோட பெருமையை பேசாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு சின்ன பயம் அப்படிங்கிறது முதல் வாரத்திலையும், 2, 3 வாரத்துல விசேஷங்கள், வைபவங்கள், விழாக்கள் இதெல்லாம் கலந்துக்கிறதும், 4வது வாரத்துல ஒரு ரொட்டேஷன் அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆகக்கூடிய உருண்டு பிறண்டு தவிப்புடன் இந்த 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 மாதம் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு ரொட்டேஷன் லைஃப் அப்படிங்கிறது இருக்கும். விருச்சிகராசி நேயர்கள் என்னை திட்டினாலும் சரி, உள்ளது என்னவோ அதைத்தான் நான் சொல்ல முடியும். இந்த ரொட்டேஷனை குறைச்சிக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு. ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டு தானே வச்சிருக்கீங்க, ஃப்ரெண்டுகிட்ட இருந்து தானே ஓடி அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி வாங்கியிருக்கீங்க, பாரோ ஃப்ரம் நெய்பர் தானே, பாரோ ஃப்ரம் அங்கிள் தானே, பாரோ ஃப்ரம் சித்தப்பா தானே, கார்த்தி சார் உனக்கு எப்படி சார் அது தெரியுது அப்படின்னு கொஞ்சம்
ரொட்டேஷன் அடிக்கிறதும், எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணில் உருள்றதும், கொஞ்சம் ஒட்டட்டுமே அப்படின்னு கிளைண்ட்டு கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்கேன், வந்துருமா அப்படின்னு கேட்கக்கூடிய விருச்சிகராசி நேயர்களுக்கு 2வது வாரத்துல அந்த பொருளாதார ஆதாயம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கிடைக்கும். முதல் வாரத்துல கிடைப்பதற்கான சாத்தியம் இல்ல. இன்னும் 2, 3 தடவை கொஞ்சம் பேசி சில விஷயங்கள் ஊர்ஜிதம் செய்யும் பொழுது, சில வேண்டுகோள் கேட்கும் பொழுது, கண்டிப்பா அதற்கான ஆதாயம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. 2ம் 3ம் பிரயாணங்கள், பயணங்கள், சந்திப்புகள், அடுத்தவர்களுக்காக ஓடிப்போய் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு. கிவிங் லைட் டு நெய்பர்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற வார்த்தை ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும். 4வது வாரத்துல ஒரு அலைச்சல், ரொட்டேஷன், எல்லா நேரமுமா நம்ம லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்க முடியும். ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுப்போமேன்னு சொல்ல வேண்டிய தருணம் ரிச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும். ஆகக்கூடி பயத்துடன் நண்டு கண்டாலும் பயம், பூச்செண்டு கண்டாலும் பயம், கடனை பார்த்தாலும் பயம், கிரெடிட் கார்டை பார்த்தாலும் பயம்னு சொல்ற வார்த்தை ரிச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் வானம் எனக்கு, பூமியும் எனக்கு, வரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? எல்லாரோடவும் சமாதானமா போவோம். யார்கிட்டையும் வம்பு வேண்டாம், தும்பு வேண்டாம், கலாட்டா வேண்டாம். எடுத்த காரியத்தை நல்லபடியா முடிச்சோம்னா போதும். எல்லார்கிட்டையும் நல்ல புள்ளன்னு பேர் வாங்கிக்கிறேன். இந்த வீரம்லாம் வேண்டாம், இந்த குதிரை பேரம், யானை பேரம்லாம் வேண்டாம். எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசுவோம். எதுக்கு முதுகுக்கு பின்னாடி பேசிக்கிட்டு, இதுக்கு பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானம் சொல்லிக்கொள்ள வேண்டிய தருணங்கள். முதல் 2 வாரங்கள் சற்று நிதானமாகவும் மெதுவாகவும் நகர வேண்டிய தருணம். சார் மெல்ல போகுதா சார், மெல்ல போகுதா இந்த வண்டி அப்படின்னு மெல்ல திறந்தது கதவுன்னு தனுசு ராசி நேயர்கள் சொல்லக்கூடிய நிலை உண்டு. 3வது வாரமும் 4வது வாரமும் சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. டிசிஷன் மேக்கிங்ஸ் பெரிய டிசிஷன் மேக்கிங்ஸ் பெரிய அளவுல இருக்கும். மிகப்பெரிய முடிவுகளை கூட அசாதாரணமாக செய்ய வேண்டிய தருணங்கள். பெற்றோர்கள் பெரியோர்கள் தேகத்திலிருந்து ஒரு சின்ன தடுமாற்றத்துக்கான செய்தி அப்படிங்கிறது நிச்சயம். 3வது வாரமும் 4வது வாரமும் உங்க உறவுக்காக ஒரு மருத்துவமனையில ஒருத்தரை போய் பார்க்கிறதோ, அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுக்காக ஹெல்த்தை பத்தி ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்கறதோ, ஒரு டிப்ஸ் கொடுக்கறதோ டெஃபினட்டா இருந்துகிட்டே தான் இருக்கும். மகான்களோட வழிபாடு, மகான்களோட தரிசனம், மகான்களோட சரித்தம், மகான்களோட மெசேஜ் இந்த மாசம் தனுசு ராசி நேயர்களுக்காக பெரிய அளவுக்கு உண்டு. சார் இந்த மடத்துல இருந்து கூப்பிடுறாங்க சார், இந்த இடத்துல இருந்து கூப்பிடுறாங்க சார், அது எந்த மகானா வேணாலும் இருக்கட்டும். ஜீவசமாதி அடைந்த மகானினுடைய தரிசனம், வழிபாடு, அவருடைய ஆலய பிரசாதம், அவருடைய ஆலயத்திற்கான அந்த மடத்திற்கு செல்வதற்கான அழைப்பிதழ் அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். கல்வி நிலையங்கள்ல பிள்ளைகள் மூலமாக அழைப்பிதழ்கள், கல்வி கட்டணத்திற்கான ஏற்பாடுகள், ஒரு சின்ன ரொட்டேஷன் அப்படிங்கிறதும் இன்றைய கடன் நாளைய ரொக்கம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். சின்ன கடனாக தான் இருக்கும், அதுக்கே இவ்வளோ பயப்படுறீங்க. காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல வந்து போகும். வலி நிவாரணி, இந்த அயடெக்ஸு, இந்த அமிர்தாஞ்சன், இந்த ஆயுர்வேத தைலம், இந்த நீலகிரி தைலம், இந்த கோடாரி தைலம் என்ன வாசமா இருக்கு அப்படின்னு, இந்த ஒற்றை தலைவலி, சைனஸ், அலர்ஜி, இதற்கான விடைய இந்த தைலத்திலே தேடி சிம்பிளா முடிச்சிடலாம் அப்படின்னு சிம்பிளிஃபிகேஷன், சமாளிஃபிகேஷன், அப்புறமேல் பொருளாதார மல்டிப்ளிகேஷன், கல்வி நிலையத்திலேயோ கல்வி நிலையத்திற்காகவோ கல்லூரிக்காகவோ கல்லூரி நிறுவனத்திலிருந்து அழைப்பிதழ்களோ பெரிய அளவுக்கு இருக்கும். சரஸ்வதி தேவியோட அனுகிரகம் நிச்சயமா வரவேண்டிய அமைப்பும் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. அந்த சரஸ்வதிய கடாட்சம் தானே ராகவேந்திரருக்கு. அப்படி ஏதோ ஒரு தெய்வங்களோட கடாட்சம் தான் இந்த மகான்களுக்கெல்லாம். அவர் ஷீரடி சாய்பாபாவா இருக்கட்டும், ஆதிசங்கரரா இருக்கட்டும், வள்ளலாரா இருக்கட்டும், ராகவேந்திரரா இருக்கட்டும், இப்படி மகான்களோட தொடர்பு, மகான்களோட மெசேஜ் பெரிய அளவுக்கு இருக்கும். கல்வி, கல்லூரி, டியூஷன், கோச்சிங் சென்டர், எஜுகேஷன் சென்டர், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சென்டர், இன்னும் என்னென்ன எஜுகேஷன் சென்டர்லாம் இருக்கோ அங்கிருந்தெல்லாம் ஒரு அழைப்பிதழ், ஒரு சந்திப்பு, ஒரு கலந்தாய்வு, ஒரு கவுன்சிலிங் தனுசு ராசி நேயர்களுக்காக. சார் சரஸ்வதி தேவி டோரை தட்டுவாளா சார், புக்கு வாங்கணுமா சார், புக்கு ஆர்டர் பண்ணணுமா சார், இந்த புக்கை புரட்டி நான் ரெஃபர் பண்ணி தான் ஆகணுமா, இந்த புக்கை படிச்சு தான் ஆகணுமா, புஸ்தகத்தோட பக்கத்தை தனுசு ராசி நேயர்களே நீங்க பெரட்டலை, நடுவுல பக்கத்தை காணோன்னு சொல்ல வேண்டிய தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதாங்க நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோமா அப்படின்னு இந்த சின்ன சின்ன பொருட்களை மறந்துட்டேன்னு கை மறதியா வச்சுட்டு தேடுறதுலையும் சரி, சின்ன சின்ன விஷயங்களை மறந்துட்டு ஐயோ திடீர்னு நினைச்சுக்கிட்டனே அப்படின்னு சொல்றதுலையும் சரி, தனுசு ராசிக்கு நிகர் தனுசு ராசியே தான். அப்ப கை மறதியா பொருட்களை வச்சு தேடும் போது அரகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற வார்த்தை சாவியை எடுத்து கொடுத்துரும். மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கிற வார்த்தையும், இந்த காணா போன ரிமோட்டு, காணா போன ஏடிஎம் கார்டு,
காணா போன ஆதார் கார்டு. ஆமா சார், எங்க வச்சேன்னு தெரியல. இந்த பேன் கார்டை வேற அப்பப்ப கேட்குறாங்க. இந்த கேஒய்சி வேற ஃபில் பண்ணுமா. இந்த மாதத்துல ஒரு கேஒய்சிய ஃபில் பண்ணி கையெழுத்த அப்படி ஸ்டைலா போட வேண்டிய தருணம். உங்க கையெழுத்து இன்னா ஸ்டைலா இருக்கு. எங்க இங்க ஒண்ணு போடுங்க, இந்த இங்க ஒண்ணு போடுங்க. மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா, மடுவுக்கு ஒரு கையெழுத்து போட வேண்டிய நிலை தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். வெற்றி கொடி கட்ட வேண்டிய தருணம். ஆமாங்க, இந்த வெற்றி கொடி கட்டு படத்துல கூட வடிவேல் பார்த்திபனுக்கு கேரண்டி கையெழுத்து போடுவார்ல, அந்த கேரண்டி கையெழுத்து தான் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். கையெழுத்து ஆகக்கூடி தலையெழுத்தாக போட வேண்டிய அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக இந்த மாதத்துல உண்டு. முதல் 2 வாரங்கள் மெதுவாகவும், அடுத்த 2 வாரங்கள் வேகம்னா வேகம், அப்படி ஒரு வேகம் ஹாலிவுட் படம் ரேஞ்சுக்கு இருக்குன்னு தான் பார்த்துக்கங்களேன். அடுத்து இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் முதல் வாரமே மைண்ட் ப்ளோயிங்கான வாரமா இருக்கும். சார், நிஜமாவா சார்? ஜாம் பேக்கா இருக்குமா சார்? டைட் ஸ்கெட்யூல்ஸா இருக்குமா? அப்பாயின்மெண்ட்ஸா இருக்குமா? கையெழுத்திட கூட நேரம் இருக்காதா? நீங்க தான் மேக்னெட் ஆச்சே. ஆமா, காந்த சக்தி தானே, கவர்ந்து இழுக்கிறேன் இல்லையா அப்படின்னு. இந்த காந்து அட்ராக்ஷன் மேக்னெட்டு, என்ன மேக்னெட்டு? அதுதாங்க பிசினஸ் மேக்னெட்டு அப்படின்னு வலம் வர வேண்டிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். முதல் வாரத்துல மைண்ட் ப்ளோயிங் ஆகும். 2வது வாரத்துல நிறைய டென்ஷன், படபடப்பு, லாஸ்ட் மினிட் சப்மிஷன், ஓடு ஓடு ஓடு, உடியா உடியா உடியா, சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமா, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல, அகாமடேஷன் பிளான் பண்ணல, ஜோ இது வரத்துக்கு லேட் ஆயிடுச்சான், இப்பவே லேட்டுன்னு சொல்ற தருணங்கள் 2வது வாரத்திலையும். 3வது வாரத்துல உறவுகளிடையே உன்னதமான நிலை அப்படிங்கிறதெல்லாம் பேணி பாதுகாக்கப்படும். முடிவுகள் மிகச் சரியானதா இருக்கும். 3வது வாரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் மகர ராசிக்கு பெரிய வெற்றிகள் தரும். அப்ப மேக்னெட்டு, மைண்டு ப்ளோயிங்கு, என்னென்ன எம் எல்லாம் இருக்கோ, இந்த 3M 4M அப்படிங்கிறதெல்லாம் மகர ராசி நேயர்களுக்காக இந்த எம் சீரியஸே இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன். அப்ப நீங்களே நாட் 7ஆ வலம் வருவதும், நீங்களே நாட் 8ஆ வலம் வர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கண்டுபிடிச்சேன். ஆமா சார், யார் இந்த தொந்தரவு கொடுக்குறா, யார் இந்த கஷ்டப்படுத்துறா, யார் இத சிக்கலை கொடுத்துக்கிட்டு இருக்கா, எதனால இந்த கஷ்டம் இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அப்ப நாட் 7ஆ ஜேம்ஸ் பாண்டு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். முதல் வாரத்துல மைண்ட் ப்ளோயிங்கா வேகமாகவும் நிறைய காரியங்கள் செய்யறதும், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் மீட்டிங், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ். கடைசியில் என்னப்பா கையில மிச்சமாச்சு அப்படின்னா, கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியலைங்கிற புலம்பல் 2வது வாரத்துல இருக்கும். 3வது வாரத்துல கணவன் மனைவி உறவு இடையே பக்காவான அண்டர்ஸ்டாண்டிங், சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல புரிதலுக்கான ஒரு ஒப்பந்தம், நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு இருக்கிறதும், டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்க வேண்டிய ஒரு நிலை. 4வது வாரத்துல டென்ஷன், படபடப்பு, அலைச்சல், ஆங்ஸைட்டி பெரிய அளவுக்கு பார்க்கப்படும். சார், லைஃப் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியல, ஆனா வேற யாரோ என் லைஃப்ல முடிவு எடுக்கிறாங்கிறதெல்லாம் நல்லா தெரியுது. அது கிரகங்களா அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த மேக்னெட் எப்படி ஒட்டிக்குதோ இரும்ப பார்த்தா, அதே மாதிரி என் வேலையில நான் எப்பவும் ஒட்டிப்பேன் சார். என் பிஸ்னஸ்ல நான் எப்பவும் சின்சியரா இருப்பேன். என் ரொட்டீன் ஒர்க்ல நான் எப்பவும் மேக்னெட்டை போல ஒட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு மகர ராசி நேயர்களுக்காக உண்டு. கடமையே கண்ணாய் இருப்பேன், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னை அழைக்கிறதுன்னு சொல்ற தருணங்கள் இருக்கும். இந்த விசேஷம், ஃபங்க்ஷன் இதெல்லாம் வேணாம் சார், நான் என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன், அது பாட்டுக்கு அது நடக்கட்டும், அது பாட்டுக்கு அது போகட்டும், அது பாட்டுக்கு அது முடியட்டும் அப்படின்னு நானே கலந்துக்கிட்டேன் அப்படின்னு இந்த கலந்துக்கிறதோ, கழட்டி விடுறதோ, இல்லை கலண்டு நிற்கிறதோ, நீங்க தனியாவே தனி ஆவர்த்தனமா தனி தவிழுன்னு சொல்ற நிலை மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறதும் அப்பப்ப காணப்பட்டாலும் பெரிய காரியங்கள்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற டெடிகேஷன் பெரிய அளவுக்கு இருக்கும். உங்களுடைய சின்சியாரிட்டி தான், உங்களுடைய ஆர்ட் ஆஃப் டெடிகேஷன் தான். ஆமாம் சார், ஆமாம் சார், கமிட்மெண்ட்டில் நான் எப்பவும் கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு, கமிட்மெண்ட் எனக்கு அப்படின்னு சொல்கிற தருணங்கள் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி 4வது வாரத்தில் நிறைய லாஸ்ட் மினிட் ரஷ், லாஸ்ட் மினிட் டிசிஷன் மேக்கிங், ஓடு ஓடு ஓடு, உடியா உடியா, அப்ஸ்டர் சார், டவுன்ஸ்டர் சார், என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னுமாக அசைவதற்கு ஆட்டி விட்டாங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டியா இது வரைக்கும் சொன்ன எம்எல்லாம் நல்லா இருந்தது, இந்த கடைசியா அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டின்னு சொன்னது தான் என்னால முடியல அப்படின்னு. 4-5 வேலையை ஒரே நேரத்துல பார்த்துக்கிட்டு இருக்கேன். 4 கை இருந்தாலும் 4 கைக்கும் வேலை இருக்கும் போல இருக்கு. இந்த மல்டி டாஸ்கிங்லாம் தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற தவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலன்னு சொல்ற நிலை மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். தூக்கம் அது எங்க சார் வருது, தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது, நிம்மதியா தூங்க முடியல, தூங்குனாலும் கனவுல அந்த எம்மா தான் வருது அப்படின்னு இந்த மைண்ட் ப்ளோயிங்கான விஷயம், இந்த மேக்னெட்டு, இந்த மைண்டு ட்ரீன்னு சொல்ற விஷயம் எல்லாம்
ஆஹ் தூக்கத்திலையும் வந்து என்னை மிரட்டிக்கிட்டு தான் இருக்குங்கிறது மகர ராசி நேயர்களுக்காக. தூங்கும்போது கூட ஒரு காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்குறேன், ஒரு கையை ஆட்டிக்கிட்டே தான் தூங்குறேன்னு சொல்ற நிலை மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் ஆல் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், ப்ராஜெக்ட் வெயிட்டிங், அப்ரூவல் ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டேன், எல்லாமே பெண்டிங்காக இருக்கு. இந்த பெண்டிங் ஸ்டேட்டஸ்னு என் ராசியை போட்டாங்க. என் ராசியில வீட்டு இருக்க ராகு பெண்டிங்கா என்ன வச்சிருக்காரா சார் அப்படிங்கிற கேள்வி கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்குமே அந்த கேள்வி நிறைய இருக்கு. ஏன் கும்பராசியை இவ்வளோ பெண்டிங்கா வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஆமா சார், ஆமா சார், கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளவே இருக்கு. பாடுபட்டு எல்லாம் செய்கிறேன், ஆனா நற்பலன்கள் எதுவும் என்னால பார்க்க முடியல. ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் புல்லுக்கு இறைத்த நீர் போல் போகுது சார், நெல்லுக்கு இறைத்த நீர் போல இருந்தா பரவாயில்ல அப்படின்னு. இந்த தலை குனிந்து இருப்பது நெற்கதிருக்கு வேணா பெருமையா இருக்கலாம். கும்பராசி நேர்களுக்கு தலை குனிந்து மௌனமாய் இருப்பது அது பெருமை அல்ல. அப்போ சந்திரன் உங்க ராசிக்கு வர வரைக்குமே வீரம் பேசாதீங்க, வேகம் வேண்டாம், இருக்கிறத காப்பாத்திக்கிட்டாலே போதும். 10ஓட 1 11, கார்த்திக் சார் 10ஓட 1 நானும் 1ன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. கூட்டத்தோட கோவிந்தா போட்டுக்கங்க. இந்த என்ன பாத்தியா, என்னை தெரியுமா அப்படின்னு கேட்கறது இதெல்லாம் வேண்டாம். நீங்க சிரித்து பேசி கருத்தை கவரும் கவிஞன், ரசிகன் எல்லாம் எனக்கு தெரியுது. ஆனா சத்தம் இல்லாம இருந்துடுறது ரொம்ப நல்லது. இந்த அமர்க்களம் பண்றேன், நான் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், இந்த அதை கேட்டேன் இதை கேட்டேங்கிற வேகமா பாட்டெல்லாம் பாடாதீங்க. உங்களை யாரும் நல்லவண்ணெல்லாம் சொல்ல போறதில்ல. முதல் 2 வாரங்கள் மிகப்பெரிய சோதனைகளையும், 3வது வாரம் சந்திரன் சனியை கடந்ததுக்கு அப்புறமேல் கொஞ்சம் சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். பாஸ் மார்க் அப்படிங்கிறது இருக்கும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் சற்று முன்னேற்றம் இருக்கும். ஆனா 4வது வாரமும் பெரிய எதிர்ப்புகள்லாம் இருக்கும். கொஞ்சம் எதிர்த்து தான் உங்களை பேசிட்டு இருப்பாங்க, ஓரங்கட்டி தான் வச்சிருப்பாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி தான் எல்லாரும் பேசுவாங்க. லேபு டெஸ்ட்டு ரிப்போர்ட் எல்லாம் கொஞ்சம் சில நம்பர்ஸ் எல்லாம் பயப்படுற மாதிரியே தான் இருக்கும். ஆமா சார், ஆமா சார், லேபு டெஸ்ட் நம்பர் இல்லை, ஓடி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரியே தான் நம்பர்லாம் இருக்கு. சிவப்பு லைனுக்கு கிட்டக்க வந்துட்டு வந்துட்டு போகுது. இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வேற, இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வேற கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு தான் பயந்துட்டு தான் இருக்கேன். கால் வலி தான் தாங்க முடியல, தலை அதுக்கு மேல வலிக்குது, தனித்தனியா கழட்டி விட்ட மாதிரியே இருக்கு. இந்த எந்திரன் படத்துல இந்த கை காலெல்லாம் தனித்தனியா ரோபோ கழட்டி வச்ச மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு ரோபோ செஞ்சு கொடுங்கன்னு நீங்க கேட்கலாம். நான் என்ன ரோபோவா செஞ்சு தர முடியும்? இந்த ரோபோக்கு எப்ப கை வலிக்கும், எப்ப கையை கலட்டும் காலை கலட்டும்ங்கிறத கால நேரத்தை பார்த்து சொல்ற கண்ணாடி தான் ஜோதிடம். இந்த கால நேரத்தை காட்டும் கண்ணாடியே இந்த மாதத்துல 2வது 3வது வாரம் மட்டும்தான் எனக்கு சந்தோஷம் தர மாதிரி நிகழ்வா, பாக்கி இருக்க 3 வாரமும் நான் அலைஞ்சு திரிஞ்சுதான் ஆகணுமா? இந்த 3 படத்துல தனுஷ் தலையை தடவுன மாதிரி தான் தடவிட்டு இருக்கணுமா? எப்படி முடிஞ்சதுன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு வருத்தம், தவிப்பு. இந்த மாதத்துல ஒவ்வொரு நாள் போறதுமே ஒரு யுகம் போவதை போல கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். எ லாங் டே தான். ஸ்ட்ரெச் ஆயிடுச்சுங்கிற வருத்தம், கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு, நிறைய ரீஒர்க் இருந்துகிட்டே இருக்கும், வாட்டி வதைக்கிறாங்க. வேலையில இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு வேலை பின்னி பெடல் எடுக்கிறாங்க, என் தலையிலேயே எல்லாத்தையும் சுமத்துறாங்க. என்னையவே எல்லாரும் ஸ்கேப் கோட்டா பயன்படுத்துறாங்க. என்னது பலிகடா பலிகடா, என்னைய மாட்டி விட்டுட்டாங்க, என்னைய கோத்து விட்டுட்டாங்க, என் பேரை இதுல வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிற வருத்தமும் தவிப்பும் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் லேசா டல் அடிக்கும். 3வது வாரம் மட்டும் சந்திரன் சனியை தாண்டினதுக்கு அப்புறமேலே கொஞ்சம் புது முயற்சிகள், சந்திப்புகள், கொஞ்சம் பணவரவு கையிருப்புங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல சார். கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே, இப்படி மனமே பணமேன்னு சற்று தவிப்புடன் 3வது வாரத்துல அந்த தவிப்பை தீர்க்கக்கூடிய நிலை வந்தாலும் அது டெம்பரவரி சொல்யூஷனாக தான் இருக்கே தவிர பர்மனண்டா தங்கறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. நிறைய விஷயம் பேசுறேன், பேசுற விஷயங்கள் எல்லாம் கிட்டக்க போய் போய் பிரேக் அடிச்சு நிக்குது, பெண்டிங்காவே இருக்கு. அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கா இருக்கு, அப்ளிகேஷன் பெண்டிங்கா இருக்கு. பாருங்க, லோன்னு கேட்டேன், அதுவும் பெண்டிங்கா இருக்கு. இந்த கிளி ஜோசியமா, எலி ஜோசியமா, புலி ஜோசியமா, எல்லா ஜோசியமும் பார்த்துட்டேன். ராகு உன் ராசியை விட்டு போற வரைக்கும் ஒரு ஜோசியமும் பலிக்காதுன்னே சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏதாவது பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுன்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கு முதல் 2 வாரங்கள் தவிப்பும் சோதனைகளும், கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங் பெரிய அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமேல் தான் சுபிக்ஷம் ஏற்படும். சந்திரன் சனியை கடந்ததுக்கு அப்புறமேலே பற்றாக்குறைகள்லாம் தீரும். 4வது வாரத்திலையும் சின்ன சின்ன சோதனைகள்லாம் பெரிய பெரிய விஸ்வரூபமா வந்து மிரட்ட வேண்டிய தருணம்ங்கிறது இருக்கும். ஆகக்கூடி வென் கோயிங் கெட்ஸ் டஃப், டஃப் ஸ்டார்ட்ஸ் கோயிங் அப்படிங்கிறது தான் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். கற்பனையை குறைச்சிட்டு யதார்த்தமான வாழ்க்கைக்கு வருவது கும்பராசி நேயர்களுக்கு நல்லது.
இப்போ அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சன்னுக்கு எது சண்டே. அப்போ மீனராசிக்கு எது ஓய்வு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஆமா சார், ஆமா சார். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும். நானும் நாள் ஆரம்பிச்சதுல இருந்தே அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன், தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னும் ஒன்றும் முடிய மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்றேன். மீனராசினியர்கள் நீங்க காய்ச்ச மரம். கல்லால் அடிச்சு பார்க்கிறாங்க. விமர்சனங்கள் இருக்கும், தரமற்ற விமர்சனங்கள் இருக்கும். ஏசுவோர் ஏசற்றும், புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும், பேசுவோர் பேசட்டும், எழுதுவோர் எழுதட்டும், போகட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது. 4 வாரமுமே சமத்துவமான நிலையில் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்கும். முதல் வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பயம், ஒரு 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 பரிதவிப்பு, இது எப்படி போய் முடியுங்கிற எக்ஸ்பெக்டேஷன், மேனவர்ஸ் பிளானிங், பட்ஜெட்டிங், காஸ்டிங், எஸ்டிமேஷன், இந்த 4 வாரமுமே மீனராசி நேர்களுக்காக இருக்கும். தூங்கி எந்திரிச்சா பட்ஜெட்டை பார்க்கறதும், பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்கறதும், பேலன்ஸை பார்க்கறதும். ஆமா சார், ஆமா சார். 2வது வாரத்துல புது வஸ்திர சேர்க்கை, புது வஸ்திரங்கள் வாங்குறதும், ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை செய்வதும், அதற்கான விரயமும் உங்ககிட்டயே வந்து உட்காரும். நமக்கு வேற இந்த தனியா சாப்பிட்டே பழக்கம் இல்லை. ஆமா சார், ஆமா சார். நாங்க எப்பவும் சேர்ந்து தான் இருப்போம்னு சொல்ல வேண்டிய தருணம். முதல் வாரத்துல டீ காஃபி பார்ட்டியும், 2வது வாரத்துல விருந்தோம்பல் அப்படிங்கிறதும், 3வது வாரத்துல நீங்களே விருந்துக்கு போவதும், 4வது வாரத்துல எல்லாமே சேர்ந்து உட்கார்ந்து சமபந்தி போஜனம் அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காக இருக்கும். ஆகக்கூடி கல்யாணம், கச்சேரி, கால்கட்டு, சுபகாரியம், சுப நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் வரவேற்புங்கிறது இருக்கும். எல்லா இடத்துலையுமே நான் இருக்கணுங்கிற ஆசை மீனராசி நேர்களுக்காக இருக்கும். சார் மேடையிலையும் நான் தான் இருக்கேன், நானே தான் ஆடியன்ஸு, நானே தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும், நானே தான் டைனிங் ஹால்லையும் உட்கார்ந்துருக்கேன், நானே தான் பருமாறுறேன், நானே சாப்பிட உட்காந்துக்கிறேன் அப்படின்னு இப்படி நானேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்போ எங்கு பார்த்தாலும் மீனராசி நேர்கள் ஓடி ஓடி உழைக்கிறதும், ஊருக்கெல்லாம் கொடுக்கறதும், சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது இருக்கும். கடின உழைப்பை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். கடின உழைப்புக்கு ஈடு இணை இல்லை. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை உழைப்பு உயர்வு, நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைச்சா போதும்னு நியாயத்துக்காக போராடக்கூடிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு. சார் அநியாயத்தை பார்த்தா நான் தட்டி கேட்பேன், அதர்மத்தை பார்த்தா நான் சண்டைக்கு போவேன், அதே மாதிரி அபத்தமா ஒரு விஷயம் இருக்குன்னா அதை நான் ஏத்துக்க மாட்டேன், உண்மையா தான் இருக்கணும், கிடைக்கிறது கிடைத்தால் போதும், இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு நெறிமுறைப்படுத்துவதும், வரைமுறைக்கு உட்பட்டு வாழ்வதும், பாவ புண்ணியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். பொருளாதாரம் தேவைக்கேற்ப வந்து சேரும். சார் ஓரளவுக்கு வந்துருமா சார், பணம் சமாளிச்சிருவானா சார், சூப்பரா இருக்கும். இந்த 30 நாள்ல 30 கோடி செலவழிக்க முடியுமாங்கிறது அருணாச்சலம் படத்துல இருந்தாலும், அந்த படத்துல வர மாதிரியே சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதற்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு, நேரம் பிறந்துருச்சு, மக்கள் பணம் மக்களுக்கே கொடுக்கக்கூடிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக இருக்கும். ராபின்ஹுட் மாதிரி தான், இல்லாதவங்கள்ட்ட எடுத்து இருக்கிறவங்கள்ட்ட கொடுத்து சந்தோஷப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பார்க்கப்படும், பேசப்படும். தரும் கைகள் தேடி பொருள் வருவதில்லைங்கிற வருத்தமும் தவிப்பும் இருக்கும். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். அதே மாதிரி சந்திரன் உங்க ராசியில இருக்க சனியை கடந்ததுக்கு அப்புறமேலே ஓரளவுக்கு சமத்துவமான தருணங்கள், கொஞ்சம் போதும்பா கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கணும். திருப்பி சந்திரனுடைய ஸ்தானம் 4வது வாரத்துக்கு போகும்போது கடின உழைப்பு, நல்ல ஸ்டபனான நிலை அப்படிங்கிறதெல்லாம் சனி பகவான் கொடுத்துருப்பார். ஆனா நியாயத்திற்கும் உண்மைக்கும் புண்ணியத்திற்கும் பாவத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய மாதமாக மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு நீங்க செய்யற காரியம் கூட வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அதர்ம பாதை வேண்டாம், சிங்கப்பாதை வேண்டாம், பூப்பாதை உங்களுக்கு வெற்றி தர வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். தற்செயலோ அதுவே நடந்ததோ உங்க பாதையை பூப்பாதை தீர்மானிக்கும், பூவே தீர்மானிக்கும். சமாதான தூதை பறக்க விடுங்க, உணர்ச்சி வசப்பற்றாதீங்க. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நீட் ஆஃப் த அவர் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். உங்களுடைய அறிவை எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து பயன்படுத்துங்க. ப்ளீஸ், சாரி, எக்ஸ்கியூஸ் மீ, தேங்க்யூங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்துவது மீனராசினர்களுக்கு மேன்மை தர வேண்டிய அமைப்பு இந்த மாதம் முழுதுமே உண்டு. மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்றோர்கள், அதே மாதிரி காலில் கட்டு போட்டவர்கள், கைகளில் கட்டு போட்டவர்கள், கொஞ்சம் வயோதிகர்கள், இந்த வாக்கர் வைத்து நடப்பவர்கள், இவங்கெல்லாம் உங்களை கடந்து நிறைய போவாங்க. அவர்கள்லாம் சனி பகவானுடைய அமைப்பை கொண்டவர்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உடனே நான் அவங்கள முந்திட்டு போறேன், ஆரன் அடிக்கிறேன், அவங்கள விரட்டி விடுறேன் அப்படி இல்லாம அவங்களுக்கு ட்ரை டு ஹெல்ப் தம். அவங்க கிட்ட ஏன் இது படிப்பட்டது என்னன்னு ஒரு 2 நிமிடம் உங்க நேரத்தை கொடுங்க. உங்க நேரத்தை கொடுக்கறது தான் ரொம்ப பெரிய பரிகாரமா இந்த மாதம் உங்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த மாதம் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனத்துல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனழைத்து
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.